ஆகவே மாநில உறுப்பினர் திரு மையநாதன் அவர்கள் மையநாதன் பேசுங்க. போதுங்க போதுங்க. நீங்க மானிய கோரிக்கையை தாண்டி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் அனுமதிக்க முடியாது. உறுப்பினர் மையநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செஞ்சி சட்டமன்ற தொகுதி
தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவலூர்பேட்டை செஞ்சி சேத்பட்டிலிருந்து அவலூர்பேட்டை வழியாக பல நாளாக சாலை நடைபெறுகிறது. அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து அந்த பணியை விரைந்து முடிக்குமாறும் எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் எங்கள் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமச்சந்திரனுக்கும் எங்களை வழிநடத்தும் அந்நியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திரு வி. மையநாதன். இந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்கதாக அதே போன்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் என்றால் கனிம வளத்தினுடைய திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தின்படி மேஜர் மினரல்ஸ் உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமை. மாநிலங்களில் 20 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே மாநில அரசாங்கங்களுக்கு அந்த மேஜர் மினரல்ஸ்ல இருக்கிற ராயல்டியை வசூலிக்க உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதுல ரிவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டது, அதையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் அந்த ராயல்டியை வசூலிப்பதற்கு, கட்டணத்தை விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்காது என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி, மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள், மாணவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் வி. மையநாதன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் 2013 இந்த தீர்ப்பு வந்தது. 2013 2 ஜட்ஜி, சீஃப் ஜஸ்டிஸ் அல்தாமிஸ் கபீரும் அனில் தேவும் நீட்டு வேண்டாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஒரே ஒரு ஜட்ஜி மட்டும்தான் நீட்டு வேண்டும் கொடுத்தாங்க. அந்த நேரத்திலே இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸை முடித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உடனடியாக ரிவ்யூ சென்றார்கள். ரிவ்யூ என்பது ஜட்ஜஸ்குள்ள மட்டும்தான் பண்ணணும், சர்க்குலேஷன். ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களே ரிவ்யூவை போட்டு அதிலே ஆர்குமெண்ட் வைத்து அதிலே தான் தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வி. மையநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நவீன தமிழகத்தை உருவாக்கி தந்த தமிழகத்தின் சிற்பி, தாய்மொழி தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்த, 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொற்கால ஆட்சியை தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். உலக தமிழர்களின் ஒரு பெரும் தலைவர், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான ஓய்வில்லா உழைப்பாளி, மண்மானம், தமிழ்மொழி, இனமானம் காக்கும் போராளி, எங்கள் அஞ்சுகத்தாயின் அருந்தவ புதல்வர்
தலைவர் கலைஞர், காஞ்சி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, சுயமரியாதை தன்மானம் பெரிதென வாழ்ந்த தந்தை பெரியார் வழிநடந்து 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியை தந்த எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். தமிழ் நில இளைஞர்களின் தன்னிகரில்லா தலைவர், தமிழக இளைஞர்களின் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டு நாளும் உழைக்கும் இளம் தலைவர், நாட்டையும் சட்டமன்றத்தையும் வழிநடத்த தெரிந்த தலைவர், அடக்குமுறைகளை தன் புன்னைகையால் வெல்லும் எங்கள் இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். குறிப்பாக ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்து புதுக்கோட்டைக்கு வருகை தந்து எனது வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து மகத்தான வெற்றி தேடி தந்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், தேர்தல் நேரத்தில் கடுமையான வெயிலிலும் தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் ஆலங்குடி தொகுதியின் வெற்றி எனக்கு முக்கியம் என்று ஆலங்குடி தொகுதிக்கே வந்து 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் நிறைந்த இடத்தில் பிரச்சாரம் செய்து என்னை வெற்றி பெற வைத்த எங்கள் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலங்குடி தொகுதியில் 3வது முறையாக தொடர் வெற்றி 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தேடி தந்த ஆலங்குடி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர் சமுதாயம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த எங்களது இளம் தலைவர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் என்ற மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 12,525 ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 16,798 விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பினை முதல் கட்டமாக வழங்கினார். இது கிராமங்களுக்கு மட்டும்தானா, நகர்ப்பகுதிக்கு இல்லையா என்று இளைஞர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று 25 மாநகராட்சி, 145 பேரூராட்சி, 479 பேரூராட்சி, 145 நகராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட 12,831 அந்த விளையாட்டு தொகுப்பை வழங்கி விளையாட்டு வீரர்கள் இல்லத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை கொண்டு சேர்த்த தலைவர் எங்கள் தலைவர். அதாவது சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வெற்றி பெற்றதற்கு பின்பு கடந்த காலத்தில் அவர்களுக்கான ஹைகாஸ் இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய உயரிய ஊக்கத்தொகையை பெறுவதற்காக பல காலம் மனு போட்டு காத்திருப்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எங்கே வெற்றி பெற்றார்களோ வெற்றி பெற்ற 48 மணி நேரத்தில் அவர்கள் வங்கி கணக்கில் உயரிய ஊக்கத்தொகை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்த 5 ஆண்டு காலத்தில் 6,689 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கிட்டத்தட்ட 215 கோடியை உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கி சாதனை படைத்த அரசு திராவிட மாடல் அரசு. இந்த 100 நாட்களில் பிரக்யானந்தா உள்ளிட்ட ஒரு சிலருக்கு 50 லட்சம் வரை நீங்கள் அந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறீர்கள். அண்மையில் நைஜீரியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் வாள்வீச்சு வீராங்கனை சேலம் வாழப்பாடியை சேர்ந்த தனலட்சுமி தங்கப்பதக்கம் பெற்றார். அவர் போன்றவர்களுக்கு இந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்கள் எதிர்காலத்தை பாதுகாத்த அரசு திராவிட மாடல் அரசு. அதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றியவர் எங்களது இளந்தலைவர். இப்பொழுது எனக்கு வருகின்ற தகவல் என்னவென்றால், அப்படி விளையாட்டு வீரர்கள் அவர்கள் அரசு அலுவலக பணியாற்றுகின்ற பொழுது ஆன் டியூட்டி என்று சொல்லக்கூடிய அது வழங்க மறுப்பதாகவும், ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கடைசியாக நடைபெற்ற ஒரு விளையாட்டு விழாவில் மதுரை மேலூர் பகுதியை சேர்ந்த 200 மீட்டர் தேசிய அத்லெட் கோகுல் பாண்டியன் என்றவர் அன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த எங்கள் இளம் தலைவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார். சாய் விளையாட்டு விடுதிகளை, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த விளையாட்டு விடுதிகளை பார்த்தோமானால்
அங்க இருக்கின்ற விடுதிகளில் அந்த மாணவர்கள் இருக்கின்ற அறைகளில் ஏசி குளிரூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறது. அதே போல எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 41 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் விளையாட்டு விடுதிகளில் கிட்டத்தட்ட 2500 பேர் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு பயிற்சி பெற்று வருகிறோம். எங்களுக்கும் அந்த வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆட்சிக்கு வந்தால் இந்த துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றால் உடனடியாக முதல் கையெழுத்து அதுதான் என்று சொன்னார் எங்கள் இளம் தலைவர். வாய்ப்பில்லாமல் இருக்கலாம், நம் வீட்டு பிள்ளைகள் ஏசி கேட்டால் உடனடியாக வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகம் விழிப்பதற்கு முன்பாக விழிக்க வேண்டும். பறவைகள், குயில் இவர் கூவுவதற்கு முன்பாக அவன் விளையாட்டு மைதானத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் அவன் அந்த தங்குகின்ற அறையில் சரியான அவர் நிம்மதியான உறக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதனால் 1 கோடி ரூபாய் தான் வரும். தயவு செய்து அவர்களுக்கு அந்த விளையாட்டு விடுதி மாணவர்கள் நலன் கருதி ஏசி பொருத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி கடந்த கால ஆட்சியில் அந்த விளையாட்டு விடுதிகள் தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. எவ்வளவு நேரம் நாம ட்ரைனிங் போறோம், எவ்வளவு கலோரி நமக்கு பயன் ஆகுது, எவ்வளவு நேரம் நாம உறங்குகிறோம் போன்றவருக்காக அந்த விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. இப்பொழுது புதிதாக விளையாட்டு விடுதியில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு அது இன்னும் வழங்கப்படவில்லை என்று தகவல் வருகிறது. எனவே அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட மாடல் அரசினுடைய கோரிக்கையாக தேர்தல் அறிக்கையில் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்குகின்ற வகையில் சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமி தொடங்கப்படும் என்ற தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கிராம பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 4 ஒலிம்பிக் அகாடமி சென்னையிலே நேரு விளையாட்டு அரங்கிலே, திருச்சியிலே திருவரம்பூர் அருகில் உள்ள இளந்தப்பட்டி என்ற கிராமத்திலே 47.87 ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு முதல் கட்டமாக 50 கோடி ரூபாய் அங்கே பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த பகுதி டெல்டா எங்க புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட இங்கிருந்து வருகின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்காக இன்னும் இந்த ஆண்டு கொள்கை விளக்க புத்தகத்திலே படித்து பார்த்தேன். 100 கோடி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனை ஒதுக்கி அந்த ஒலிம்பிக் அகாடமியை தொடங்கி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், சென்னை, திருச்சி, மதுரை என்று கடந்து ஏன் நாம் நீலகிரியை தேர்வு செய்தோம் என்றால், விளையாட்டு வீரர்கள் உலகெங்கும் பயணிக்கின்ற பொழுது தட்பவெப்பநிலை மோசமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அதிகமான கடும் குளிரை கூட சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வீரர்கள் உலகில் எங்கு சென்றாலும் ஊட்டியில் பயிற்சி வருவதற்கான அந்த நிலையை ஏற்படுத்தினோம். அதே மாதிரி ஆக்சிஜன் குறைவா இருக்கக்கூடிய அந்த மலை பிரதேசத்தில் அவர்கள் பயிற்சி மேற்கொண்டு தங்களை உடலை தயார் செய்து கொண்டால் உலகத்தின் எந்த பகுதியில் எந்த விளையாட்டு துறையில் விளையாட முடியும் என்பதற்காக எங்கள் தலைவர் எண்ணத்தில் உதித்த திட்டம்தான் எங்கள் இளந்தலைவர் அவர்கள் நீலகிரியிலே, ஊட்டியிலே ஒரு ஒலிம்பிக் அகாடமியை தொடங்கி தந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டி 17 பேர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி அனுப்பினால் 7 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்து, அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்த பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அதே மாதிரி மனிஷா ராமதாஸ் வெண்கல பதக்கம், அதே மாதிரி நித்யா சிவன் வெண்கல பதக்கம், அதே மாதிரி மாரியப்பன் தங்கவேலு வெண்கல பதக்கம் பெற்றார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே நமது அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார், ஒலிம்பிக் பதக்கம் பெற்றால், தங்க பதக்கம் பெற்றால் 3 கோடி, வெள்ளி பதக்கம் என்றால் 2 கோடி, வெண்கல பதக்கம் என்றால் 1 கோடி என்று அறிவித்து இவர்களுக்காக 5 கோடி ரூபாயை பரிசாக வழங்கியவர் எங்கள் தலைவர், வழங்கி சாதித்தவர் அன்றைய துணை முதலமைச்சர். இங்கே நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறீர்கள், நானும் படித்து பார்த்தேன். அதாவது இனிமேல் ஒலிம்பிக் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு தங்க பதக்கம் பெற்றால் 6 கோடி, வெள்ளி பதக்கம் பெற்றால் 4 கோடி, வெண்கல பதக்கம் பெற்றால் 3 கோடி என்று அறிவித்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் அதை அறிவித்தால் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வீடருகே விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற உன்னத திட்டத்தின் அடிப்படையில் தலைவர் என்றைய எங்கள் முதலமைச்சர், இங்க இருக்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இல்லத்திற்கு அருகிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று 234 தொகுதிகளிலும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கின்ற பணியை அன்றைக்கு அந்த பணிகளை தொடங்கினோம்.
படிப்படியாக இடம் கையகப்படுத்துகின்ற வகையில் 75 தொகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் முதலமைச்சர் சிட்டி பணிகள் நடைபெறுகிறது. எனவே இந்த அரசு அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி எதிர்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய இந்த 256 கோடியில் கட்டப்படுகின்ற அந்த விளையாட்டு அரங்கில் எதிர்காலத்தில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேலான வருமானம் நமக்கு வந்து சேரும். தமிழர்களுடைய பெருமை உலகெங்கும் கொண்டு சேரும். எனவே ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டத்தை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஸ்கூல்ல 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நாம கொடுக்குறோம் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. விளையாடுறதுக்கும் உடற்பயிற்சிக்கும் கிட்டத்தட்ட 37,500 பள்ளிகள் இருக்கிறன. இப்படி எல்லா மாணவர்களும் வெளியில வர்றப்ப அவர்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானம் இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டதா? ஒருவேளை உடற்கல்வி ஆசிரியர் மட்டும்தான் அது பார்க்கணுமா? கூடுதலாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்களா? அதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்யிருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி எனது ஆலங்குடி தொகுதி கல்லாலங்குடி ஊராட்சியில் கலிபுலா நகர் பாரதியான பகுதியில் நெட்டுத்துக்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் 80 ஆண்டுகளாக இருக்காங்க. அங்கே ஒரு குளம் சேசாய் சமுத்திர குளம்னு ஒரு குளம் கைவிடப்பட்டது. அது சான்றுகளே இருக்கின்றன. அதனால அது அரசு முடிவெடுத்து அந்த 300 பேருக்கும் பட்டா வழங்க வேண்டும். அதே மாதிரி ஆலங்குடி தொகுதியில் ஆலங்குடி SS நகர்ல கிட்டத்தட்ட 79 பேர் நத்தம் பட்டாவில் எல்லா ஃபைல்லாம் ரெடி பண்ணி CLA இருக்கு. அந்த பட்டா வழங்குவதற்கு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் கிராமத்தில் 200 பேர் இருக்காங்க. அவங்க தனியார் நிலத்தில் இருக்காங்க. நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கப்போ 84 லட்சம் பணம் ஒதுக்கி கொடுத்தாச்சு. அதை கண்காணித்து அந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு, ஆகவே இந்த பேரவையில் பேசுவதற்கான அனுமதி தந்த தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க தென்காசியில் ஒரு 15 கோடிக்கு போன ஆண்டு தான் விளையாட்டு மைதானம் கட்டணும்னு. அந்த விளையாட்டு மைதானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 கிலோமீட்டர் தள்ளி போய் கட்டியிருக்காங்க. மாண்புமிகு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கலைக்கதிரவன் கூட இருக்காரு. நான் போய் பார்த்தேன். சுற்றி உள்ள பகுதிகளில் மக்களே இல்லை. அது கேரளா பார்டர்ல போய் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து 2 பஸ் விட வேண்டிய நிலைமை இங்க இருக்கு. அதை சுத்தி மக்களே பயன்பாட்டில் இல்லை. உறுப்பினர் கலை கதிரவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அது ஒன்றும் கேரளா பார்டர்லாம் கட்டல. தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட பாட்டாக்குறிச்சின்ற இடத்துல தான் கட்டியிருக்காங்க. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இடங்கள் கிடையாது. தொகுதிக்குள்ளேயே அவ்வளோ பெரிய இடம் கிடையாது. அந்த காரணத்தினால தான் அதை கொண்டு போய் கட்டியிருக்காங்க. மிச்சபடி வேற எதுவும் அமைச்சர் சொல்ற மாதிரி ரொம்ப கேரளாவோட பார்டர்லாம் கிடையாதுங்க. மாண்பு உறுப்பினர் திரு மணி அவர்கள் இல்லை, அவர் தொகுதி அவர் சொல்லிட்டு இல்லைங்க, அவர் தொகுதி அதனால சொன்ன உட்காருங்க போதும். இல்லை வாங்க மாண்பு உறுப்பினர் ரமணி போதும். தொகுதிக்கார சொன்னாலே போதும். வாங்க மாண்பு உறுப்பினர் மணி அவர்கள் ஆரம்பிங்க. நீங்க மணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் MGR, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி சாதாரண தொண்டனான என்னை ஓமலூர் தொகுதி மக்களின் பேராதரவோடு இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கழக பொதுச் செயலாளர்
மக்களின் முதல்வர், எங்களின் வழிகாட்டி அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, கூட்டணி கட்சி தலைவர்களையும் வணங்கி, மாவட்டம், ஒன்றியம், பேரூர் கழகம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களை வணங்கி கூட சேர்ந்து நுரம்பு வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டன் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலைதூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டி ஏற்றுகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும் தான் எடுக்கணும் அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்து விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர்ல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல, கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ந்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வந்து வண்டியை பிடித்து கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாது என்று, ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால் ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக பேசுறீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில் மாண்புமிகு பேரவை முன்னவர் மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று சொன்னோம். அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் உட்காருங்க. பதில் சொல்லுவார். உட்காருங்க. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.57 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக அள்ளுற மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம். எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாப்பிள்ளை என்கின்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே,
வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அள்ளிக்கிற திட்டம் இல்லை, நிலுவையில் இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராமல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர் அமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல. விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் நீங்க தொடருங்க. எங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்தது பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இருங்க அவரு முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு. போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா இல்லை அவரிடம் இல்ல மாண்புமிகு